நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் என்றும் உங்களுக்கு மகிழ்வான செய்திகள் தொடர நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துகள். பிரம்மாவின் படைப்புகளில் அசுர சக்திகளைத் தவிர நல்ல மற்றும் தீய எண்ணங்களை கொண்டவர்கள் பலரும் பிரபஞ்சத்தில் கலவையாக இருந்தனர். ஒழுங்கீனமற்ற மாணவர்களைப் போன்று இருந்த தீயவர்களை திருத்த வேண்டும். அதேபோல் அசுர சக்திகளைக் கொண்டு பிறரை துன்புறுத்தி வந்த அசுரர்களை திருத்த முடியாத மாணவர்களை பல்கலைக்கழகத்தில் இருந்தே வெளியேற்றி விடுவதைப் போல இந்த உலகில் இருந்தே விரட்டி அடிக்க வேண்டும். எனவே ஒருபுறம் ஆசிரியரைப் போல செயல்பட்டு கொண்டு மக்களை வழிநடத்தவும் பாதுகாக்கவும் ஒரு தெய்வீக குழு தேவை. இன்னொரு பக்கம் தீயவர்களையும் தீமைகளையும் அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை தெய்வ நியதியின் கீழ் தண்டிக்க இன்னொரு குழு தேவை. அவர்களை அந்தந்த தண்டனைகளை எதிர்கொள்ள வைக்க வேண்டும். அந்த பணி பின்னர் 3வது மற்றும் 4வது மற்றும் 5வது வரிசையில் உருவாக உள்ள தெய்வங்களின் பொறுப்பாக இருக்கும். அவர்களில் பலர் பிறகு குல தெய்வங்களாக மாறுவார்கள். பிறந்தவர்கள் மரணத்தை அடையாவிட்டால் மேலும் மேலும் பிறக்கும் உயிரினங்களோ அல்லது ஏற்கனவே உள்ள உயிரினங்களோ கூட வாழ இடம் இல்லாமல் போய்விடும். இந்த பரந்த பிரபஞ்சத்தில் சிவன் மட்டுமே தனியே இருந்தவாறு அழிக்கும் செயலை செய்ய முடியாது என்பதால் அவருக்கு மேலும் சில தெய்வங்களின் துணை தேவையாக இருந்தது. அதனால் அவர் தனது துணைவியார் பார்வதியின் உதவியுடன் மேலும் சில தெய்வங்களை படைக்க வேண்டி இருந்தது. அப்படி அவர்கள் படைத்த தெய்வங்களில் பல குலதெய்வங்களும் இருந்தார்கள். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை வணங்குவோம். அவள் அணைப்பில் இருக்கும் குழந்தையாய் நாமும் இருப்போம். நாகை மாவட்டம் கீழையூர் காத்தாயி அம்மன் நம்மை காத்து அருளுவாள். நன்றி, வணக்கம்.